அபி, ராகவ் எல்லாருமே சேர்ந்து பாட்டியோட ஃபங்க்ஷன் நல்லபடியாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற முரளிக்கு அப்படி கடுப்பாக இருக்குது. பயங்கரமாக கோவம் வருது. இவங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்கக்கூடாது, நான் இருக்கவும் விட மாட்டேன், என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. போயிட்டு சிவராமன் ஜூஸ் குடிக்கிறாரு. அதில் குடியை கலந்துடுறாரு. அவரும் தெரியாமல் குடிச்சிட்றாரு. குடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி வந்து நிற்கிறாரு. நிற்கும் போது முரளி யோசிக்கிறாரு, இவர்கிட்ட இப்போ ஏதாவது ஒன்று சொன்னாதான் போயிட்டு ராகவ் கிட்ட இப்போ கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவும் பின்னாடி அப்படியே நின்று லேடிஸ் வாய்ஸில் பேசுகிறாரு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அபி ராகவ் 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமாகவே இல்லை, அவங்க 2 பேருமே நடிக்கிறாங்க தெரியுமா. அந்த ராகவுக்கு அபி மேலே சந்தேகம் இருக்குது. முரளி ஏதோ கல்யாணம் பண்ணுறதுலாம் நின்றுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே அப்படியே சிவராமன் டென்ஷன் ஆகுறாரு. ஐயோ, என் பொண்ணு சந்தோஷமாகவே இல்லையா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. போயிட்டு அங்கே கேக்கெல்லாம் வெட்டிகிட்டு இருக்காங்க பாட்டிக்கு. அப்படியே பார்க்குறாரு முரளி. போயிட்டு நீங்கள் வாங்க அஞ்சலி, வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறாரு. பாட்டியும் அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறாரு. அங்கே ராகவ் அபி 2 பேரும் மட்டும்தான் இருக்காங்க. அப்போ சிவராமன் வராரு. வாங்க மாப்பிள்ள வாங்க, உங்ககிட்ட நான் பேசணும், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இழுத்துட்டு வராரு. என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கேட்குறாங்க சிவராமன் கிட்ட. ஒன்றும் இல்லைக்கா, அமைதியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகவை இழுத்துட்டு வந்து நிற்கிறாரு. இங்கே பாருங்க மாப்பிள்ள, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா சொல்ல போகிறேன், என்ன பண்ண போகிற, கம்முனு இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க. அக்கா நீ அமைதியாக இருக்கா, நான் உண்மையை தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அந்த முரளியே எங்களுக்கு முன்னாடியே தெரியும். நாங்கள் கோயம்புத்தூரில் இருந்தோம்ல, அப்பத்துலேருந்தே தெரியும். அந்த முரளி என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட அவங்க அம்மான்னு சொல்லிட்டு ஒரு ஆயாவை கூட்டிகிட்டு வந்து காமிச்சான். நானும் சரி, எனக்கு உடம்பு சரியில்லை அபி, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கணும், நான் தான் என் பொண்ணை கட்டாயப்படுத்தினேன். என் பொண்ணுக்கும் அந்த முரளிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு ராகவ் கிட்ட சொல்கிறாரு அவங்க அப்பா. அதை கேட்டோன்னே அப்படியே ராகவ் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. என்னது, அபியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முரளி நினச்சானா? ஓ, அந்த கல்யாணம், அந்த மாப்பிள்ளை ஓடி போயிட்டானா, அது இவன் தானா அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. ஆமாம் மாப்பிள்ளை, ஆமாம், அந்த கல்யாணம் தான். நீங்கள் அணு கிஃப்ட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தீங்கல்ல, உங்களை பார்த்த உடனே அவன் ஓடி போயிட்டான். அதனால தான் என் பொண்ணோட வாழ்க்கையே தப்பிச்சுது. நீங்கள் இல்லைன்னா இந்நேரம் என் பொண்ணை அவன் கல்யாணம் பண்ணியிருப்பான். 2 பேரோட வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க. அஞ்சலியோட வாழ்க்கையும் காப்பாற்றிருக்கீங்க, என் பொண்ணோட வாழ்க்கையும் நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க. நீங்கள் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் என் பொண்ணோட வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே ராகவ் பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. என்ன சொல்கிறீங்க, அந்த முரளியை அபியை கல்யாணம் இந்நேரம் பண்ணிட்டு இருப்பானே அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் அந்த அளவுக்குலாம் யோசிக்க வேண்டாம் அப்படின்னு அனு ஆகாஷ் 2 பேருமே சொல்கிறாங்க. அப்படியே ராகவுக்கு கோபமாக வருது. ச்சே, இந்த அளவுக்கு மோசமானவனா அவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக கடுப்பாக இருக்குது. டேய் வாய் மூடுறா, எத்தனை வாட்டி பேசிகிட்டே இருப்ப, கம்முனு இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா தண்ணி பக்கத்தில் இருக்குது எடுத்து அப்படியே சிவராமன் மூஞ்சிலேயே ஊற்றுறாங்க. ஊற்றிட்டோடனே அப்படியே அப்பயும் நான் உண்மையை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. நீ சொன்ன வரைக்கும் போதும், வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அத்தை அப்படியே சிவராமனை கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. அப்போது அபியோட அம்மா போய்ட்டு ராகவ் கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், என் பொண்ணு மேலே எந்த தப்புமே இல்லை. என் பொண்ணு எந்த காரணத்தை கூட தப்பு பண்ணுற பொண்ணே கிடையாது. இது எல்லாமே யதார்த்தமாக தான் நடந்துச்சு. நாங்கள் தான் அந்த முரளியை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சோம். அபிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. தயவு செய்து என் பொண்ணு நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க. என் வீட்டுக்காரர் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே வராங்க. ராகவுக்கு அப்படியே கோவமாக வருது. பயங்கரமாக அப்படியே கடுப்பாக இருக்குது. அவ்வளோ கோவம் வருது. அவரால் அடக்கவே முடியல. எப்படி அவன் கல்யாணம் பண்ணலாம்னு நினச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே கோவப்படுறாரு. அங்கேருந்து சிவராமனை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வரும்போதே திட்டுறாங்க. ஏண்டா இதெல்லாம் போய் சொன்னேன், அபியோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு அவங்க அக்கா கேட்குறாங்க. அபியோட அம்மாவும் சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னது தப்பு தானே, இப்போ நம்ம பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடு, இதெல்லாம் ஒரு நாள் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சு தானே ஆகணும், இப்போ தெரிஞ்சிடுச்சு அவ்வளோதானே அப்படின்னு அவங்க அக்கா சொல்கிறாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இல்லை, மாப்பிள்ளை வந்து அபி ஏதாவது தப்பாக நினச்சி ஏதாவது கொடுமைப்படுத்த போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது சரியா, நீ அவை எதையாவது போட்டு குழப்பிக்காத, எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சேர்ந்து நடந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. பாட்டி, ராகவ், அபி எல்லாருமே வந்துடுறாங்க. அப்படியே முரளி ஒரு கேக் எடுத்துகிட்டு போயிட்டு, அஞ்சலி நீங்கள் சாப்பிடுங்க அஞ்சலி, ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகவை வெறுப்பேற்றணும்னு சொல்லிட்டு அப்படியே ஊட்டி விடுறாங்க.
ஊட்டி விடும்போது அப்படியே ராகவ் பார்க்குறாரு. பார்த்தோன்னே அப்படியே கடுப்பாக இருக்குது. பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. அவ்வளோ கோவம் வருது. நல்லா சாப்பிடுமா, நீ சாப்பிடு. ஆனால் உனக்கு பசிக்குதுன்னு சொன்னல, நீ சாப்பிடு அப்படின்னு ஆகாஷோட அப்பா சொல்கிறாரு. அதே மாதிரி இந்தாங்க அஞ்சலி, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கா, டேஸ்ட்டாக இருக்குன்னு அப்படி ஊட்டி ஊட்டி விடுறாரு. அதை பார்த்தோன்னே அப்படியே ராகவ் கோவமாக வருது. வந்துட்டு அந்த கேக்கை அப்படியே தட்டி விடுறாரு. என்ன ராகவ் பண்ணுற அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க. அப்படியே ஷர்ட்டை பிடிக்கிறாரு. பிடிச்சி அப்படி இழுத்துட்டு வராரு. இழுத்துட்டு வந்து, டேய் எதுக்குடா கல்யாணம் பண்ணோன்னு நினச்ச, எதுக்குடா ஏமாற்றணும்னு நினச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கிறாரு. அதை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. யாராலையுமே எதுவுமே பேசவே முடியல. அப்படியே அமைதியாக இருக்காங்க. ராகவ் அப்படியே பிடிச்சி இழுக்கிறாங்க. 2 பேருமே. ஆகாஷ் இந்த பக்கம் இழுக்கிறாரு, அந்த பக்கம் அஞ்சலி இழுக்கிறாங்க. 2 பேருமே அப்படி பிரிக்கிறாங்க. விடு ராகவ் விடு, எதுக்காக நீ இப்படி கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக கத்துறாங்க. ஆனால் ராகவோட கோவத்தை அடக்கவே முடியல. அவ்வளோ கோவம் வருது. பயங்கரமாக கோவம் வருது. முரளியோட அப்படியே ஷர்ட்டை பிடிச்சி கேட்குறாரு, நீ எதுக்காக துரோகம் பண்ண, என்னோட அக்காவுக்கு எதுக்காக நீ துரோகம் பண்ண, கொஞ்சம் கூட நீ யோசிக்கவே மாட்டியா, உன்னை நல்லவன் நான் நினச்சேன், அப்படியே அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சுட்டு எதுக்காக எங்கள் அக்காவுக்கு துரோகம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே கேட்குறாரு. எல்லாருமே அப்படியே பிரிக்கிறாங்க. பிரித்த உடனே முரளிக்கு அப்படியே ஷாக் ஆகுறாரு. என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே ஒரு மாதிரி கோவமாக அப்படியே பார்க்குறாரு. என்ன நடக்குது, விடு ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அஞ்சலி பிடிச்சி தள்ளி விடுறாங்க. 2 பேருமே அப்படியே பிரிக்கிறாங்க. பிரித்தோடனே பாட்டிக்கு கோவமாக வருது. எதுக்காக ராகவ் நீ இப்படி நடந்துக்கிற, கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் பயங்கரமாக கத்திக்கிட்டே இருக்காங்க. ராகவுக்கு கோவம் அடக்கவே முடியல. இங்கே பாருமா அபி, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். ராகவோட கோவம் அதிகமாக இருக்குது. அவன் வேற டேப்லெட் போட்டுட்டு இருக்கான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவனை நீ உள்ளே கூட்டிகிட்டு போ அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அதே மாதிரி அங்கேருந்து அபி ராகவை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே முரளி இப்படியே டென்ஷனாக இருக்காரு. எதுக்காக இவன் இப்படி ஷார்ட்டை பிடிச்சான், இவ்வளோ கோவப்பட்டான், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உண்மை ஏதாவது தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி ஒரு மாதிரி திருன்னு அப்படி முடிக்கிறாரு. எதுக்காக ராகவ் இப்படி நடந்துக்கிறான், அவரை போட்டு இப்படி அடிக்கிறான், என்னது இது, ஒரு அக்காவோட வீட்டுக்காரன்ற எண்ணம் ஒரு துளி கூட அவனுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அப்படியே படப்படன்னு அப்படியே ரொம்ப கோவம் வருது. இங்கே பாரு அஞ்சலி, நீயும் டென்ஷன் ஆகாத, புரியுதா, அவன்கிட்ட கொஞ்சம் பொறுமையாக கேட்கலாம். இப்போ நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இங்கே பாருங்க மாப்பிள்ளை, ஏதோ தெரியாமல் ராகவ் இப்படி நடந்துக்கிட்டான், நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கோவமாக வருது முரளிக்கு. எப்படி பயங்கரமாக கோவம் வருது. வாங்க போகலாம் உள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அஞ்சலி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அபியும் உள்ளே ராகவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே பயங்கரமாக ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காரு. இங்கே பாருங்கள், ஒரு நிமிஷம் உட்காருங்க, நீங்கள் பயங்கரமாக கோவத்தோடு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி உட்கார வைக்கிறாங்க. இருங்க நான் போய் டேப்லெட் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு டேப்லெட் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. டேப்லெட்டை போட்டுக்கிறாரு. போட்டோடனே கொஞ்சம் நேரம் நீங்கள் எதுவுமே பேசாதீங்க, யோசிக்காதீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி பயங்கரமாக மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. நடந்த எல்லா உண்மையும் அப்பா சொன்னதுனால மட்டும்தான் ராகவ் வந்து அந்த கல்யாணத்தை நினச்சி வேணும்னே போட்டு முரளியை அடிச்சிருக்காரு. இந்த எல்லாமே இப்படி தான் நடந்திருக்கு. அவருக்கு அதிகமாக கோபம் வந்துட்டுருக்கு. இதுக்கு காரணமே நம்ம அப்பா தான். நம்ம அப்பா உண்மையை சொன்னதுனால தான் ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே முரளியை அடிக்க போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. ஆனால் இவருக்கு பிபி இருக்குது, எதையும் தாங்க மாட்டார். இவர் வந்து கோபம் அதிகமாக வரும்ன்ற விஷயம் அப்பாவுக்கு தெரியாது போல இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியலையே. இப்போ இவரோட கோபத்தை எப்படி சரி பண்ணுறதுனே தெரியலையே. கடவுளே, முருகா, நீ தான் பார்த்துக்கணும். எப்படி அது ராகவோட கோபம் குறையணும். கோபம் அதிகமாயிட்டா அவருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிடும். கடவுளே, எப்படியாவது முருகா காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முருகர்கிட்ட அப்படியே வேண்டிக்கிறாங்க. ராகவ் அப்படியே அமைதியாக இருக்கார். எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே படுத்து தூங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி அப்படியே ராகவ் படுத்து தூங்குறாரு. அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கிறாரு. எழுந்துட்டோடனே ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிறாரு. ரெடி ஆகிட்டு அபிக்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அப்படியே ஃபீல் பண்ணி சொல்கிறாரு, அந்த முரளியை நான் ரொம்ப ரொம்ப நல்லவன்னு நினச்சேன் தெரியுமா, அவன் மூஞ்ச பார்த்தியா, அப்படியே அப்பாவி மாதிரி இருக்கான். அப்பாவி மாதிரி இருந்துட்டு என்னோட அக்காவோட வாழ்க்கையை அவன் அழிக்கணும்னு நினச்சி உன் கழுத்தில் தாலி கட்டணும்னு அவன் நினச்சிருக்கான். பாத்தியா, என்னால் இதை தாங்கவே முடியல. என்னோட அஞ்சலி அக்காவுக்கு அவன் எப்படி துரோகம் நினைக்கலாம், அவனுக்கு என்ன உரிமை இருக்குது, ஏன் இப்படி பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. அதை கேட்டோடனே அப்படியே அழறாங்க. அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணி அப்படியே கண்ணிலேருந்து தண்ணியாக வருது. எதுவுமே சொல்லவே முடியல. ராகவ் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. அப்படியே எழுந்து வராரு. வந்த உடனே சாப்பிட்டு போ அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வேண்டாம், நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக ராகவ் போகிறாரு. இங்கே பாருங்கள், ராகவை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையும் முன்னாடி மாதிரி உடனே நம்ம கேட்கவே முடியாது. அவனுக்கு நீங்கள் பார்த்தீங்கல்ல, ஏதாவது டென்ஷன் ஆனால் அந்த நேரத்தில் நம்ம எதுவுமே பேசக்கூடாது. அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவனை காப்பாற்றிருக்கோம். அதனால் போகட்டும், இதை கொஞ்சம் பொறுமையாக தான் விடணும். பொறுமையாக விட்டு தான் ஏன் அவ்வளோ கோவப்பட்டால் நம்ம கேட்க முடியும். இப்போ எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அஞ்சலி எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. எதுவுமே பேசவே இல்லை.
இல்லை. அபி ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷனாக நின்றுட்டுருக்காங்க. நீ சாப்பிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. இல்லை பாட்டி நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு அது நடந்த எல்லாத்தையுமே அப்படி நினச்சி பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியலையே, இவரோட கோவத்தை எப்படி சரி பண்ண போகிறேனே தெரியலையே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ராகவ் அப்படியே டென்ஷனாக ஆஃபீஸ்க்கு போகிறாரு. போயிட்டு ஆஃபீஸில் அங்கே ஒர்க் பண்ணவே இல்லை. நடந்ததையே நினச்சி பார்த்துட்ருக்காரு. அபிக்கு தாலி கட்ட போனது, அந்த கல்யாணத்துக்கு போனது எல்லாத்தையுமே அப்படி நினச்சி பார்த்து பயங்கர அப்படியே கடுப்பாக இருக்கார். அப்போ அங்கேருந்து லாவண்யா வராங்க. வந்தவொடனே அப்படியே பார்க்குறாங்க. என்ன இது, என்னோடய ஃபேஸே சரியில்லையே, ஒரு மாதிரி பயங்கரமாக கோவமாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ போய் இவங்ககிட்ட எதுவுமே பேசவே முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லாவண்யா பார்க்குறாங்க. என்ன ராகவ், ஏதோ ஒரு மாதிரி இருக்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை லாவண்யா, நீ போய் வேலையை பருப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருக்கார். அப்படியே அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கார். இவன் எதுக்காக இவ்வளோ ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கான். அபியை போய் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சி அபியை ஏமாற்றிருக்கான். அடுத்தது எங்கள் அக்காவுக்கு தாலி கட்டி அதுவும் குழந்தை வேற பிறக்க போகுது. எங்கள் அக்கா கூடவும் வாழக்கூடாதுன்னு பிளான் பண்ணியிருக்கான். இவன் மனசில் என்ன தான் நினச்சிருக்கான். கடைசியில் எனக்கு வந்துட்டு எல்லாமே மறந்துடுச்சுன்னு சொல்லிட்டு வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கான். ஒன்றுமே புரியலையே. இவன் எதுக்காக சுற்றி எல்லாரோட வாழ்க்கையும் அழிக்க நினச்சிருக்கான். ஒன்றுமே புரியலையே. ஒருவேளை நான் அன்னைக்கு அபியோட கல்யாணத்துக்கு போகாமல் இருந்திருந்தா அபி கழுத்தில் அவன் தாலி கட்டியிருப்பான். இந்நேரம் எல்லாமே முடிஞ்சு போயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக டென்ஷனாகவே இருக்காரு. அதை பற்றி யோசிச்சுட்ருக்காரு. அப்படியே பயங்கரமாக கோவமாக வருது. வீட்டில் அபியும் டென்ஷனாக இருக்காங்க. அவர் வேறு ஆஃபீஸ் போயிருக்காரு, என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதை பற்றி யோசிச்சுட்ருக்காங்க. ஆகாஷோட அப்பா பாட்டி எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சுது, சுந்தரி இல்லாமலேயே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் எல்லாத்தையுமே சமாளித்ததே அணு தான் அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா பேச கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. சரி இப்போ ராகவ் எப்படி இருக்கான், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷோட அப்பா கேட்குறாரு. பரவாயில்ல அவன் ஆஃபீஸ் போயிருக்கான், போகட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அணு உள்ளே இருக்காங்க. அப்படியே ஆகாஷ் போகிறாரு. போயிட்டு 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவருக்கு எதுக்கு இவ்வளோ கோபம் வந்ததுன்னு நமக்கு தெரியும். அப்பா எல்லா உண்மையும் சொன்னதுனால தான் ராகவ் அதை மனசில் வச்சுக்கிட்டு அந்த கோவத்தோடு வந்து நின்று முரளியை ஷர்ட்டை பிடிச்சி அடிச்சிருக்காரு. ஆனால் இந்த விஷயம் வீட்டில் இருக்க யாருக்குமே புரியல, யாருக்குமே புரிய வைக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. புரியுது, எனக்கும் புரியுது. அவன் மனசுக்குள்ளேயும் அவ்வளோ கஷ்டம் இருக்க தானே செய்யும். அதோட வெளிப்பாடு தான் இது. கோவத்தை உள்ளே அடக்கி வைக்கிறத விட அதுக்கு உரியவங்கக்கிட்ட அந்த கோவத்தை காமிச்சிடணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏற்கனவே ராகவுக்கு வந்துட்டு நிறைய பிரச்சனை இருக்குது. அதனால தான் அவன் கோவத்தை இப்படி வெளிப்படுத்தியிருக்கான் அப்படின்னு அக்கா சொல்கிறாரு. இருந்தாலும் எல்லோரும் என்ன நினச்சிருப்பாங்க, பாட்டி அஞ்சலி அக்கா எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அவர் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு அனு சொல்கிறாங்க. அதெல்லாம் அவன் வாங்க வேண்டி வந்தான், அவனுக்கு உதலாம் நல்லா கொடுக்கணும், அவனுக்கு தேவை தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படி சொல்லிகிட்ருக்காரு. இருந்தாலும் என் அஞ்சலி அக்கா மனசு எவ்வளோ கஷ்டப்படும், அதுவும் வீட்டுக்காரர் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கன்னு ஒரு துளி கூட நீங்கள் கவலைப்படாதீங்க சரியா, அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நார்மலாக இருங்க, அதை பற்றி நீங்கள் கேர் எடுக்காதீங்க அப்படின்னு அக்கா சொல்கிறாரு. அது எப்படி எடுக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு அனு சொல்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன்ல எல்லாமே சரியாயிடும். ராகவோட அந்த கோபம் தான் இந்த மாதிரி மாறி இருக்குது, அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும், விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அனு ரொம்ப அப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அவர் ஆஃபீஸ் போயிருக்காரு, அவர் எப்படி இருப்பார், அவர் ஏதாவது கோவப்படுவாரா, என்ன பண்ண போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க. சரி வீட்டுக்கு வரட்டும், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்காங்க. சுந்தரி அப்படியே டென்ஷனாக இருக்காங்க. ஒன்றுமே முடியல. சுசிலா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பாத்தியா இங்கே எனக்கு எவ்வளோ கொடுமை நடக்குது, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தான் சொன்னேன்ல, என்னோடய மாமியார் நல்லவங்க கிடையாது, கொஞ்சம் பாலை கூட அளவு பார்த்து தான் வைப்பாங்க, இதுதான் சமைக்கணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணும்னு எல்லா ரூல்ஸும் போட்டிருக்காங்க எனக்கு. நானும் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கேன். உனக்கு பிரச்சனைன்றதுக்காக நீ இங்கே என்ன தேடி வந்த, ஆனால் என் கஷ்டம் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சுசிலா சொல்கிறாங்க. எனக்கு நல்லாவே புரியுது, என்னால் கொஞ்ச நாள் கூட இந்த வீட்டில் இருக்க முடியல, நீ எப்படி தான் இந்த வீட்டில் இருக்கிறியோப்பா என்னால் தாங்கவே முடியல. அவங்க என்ன உங்கள் மாமியார் சரியான வில்லியாக இருப்பாங்க போல இருக்கே, இந்த மாதிரி ஒரு அம்மாவை நான் பார்த்ததே கிடையாது. எனக்கும் மாமியார் இருக்காங்க, லக்ஷ்மி அம்மா, உண்மையிலேயே சொல்கிறேன், அவங்க என்னை எப்படி பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா, பார்த்து ஒரு சின்ன வார்த்தை கூட என்னை திட்ட மாட்டாங்க, அப்படி என்னை பார்த்துக்கிட்டாங்க. இப்போ தான் அவங்களோட அருமையை எனக்கு தெரியுது, நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடுவேன், நான் ரொம்ப நாளாக இங்கே இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே சுசீலா சொல்கிறாங்க,
அதுதான் நல்லது சுந்தரி. நீ சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடு. நீ இங்கே இருந்தனா இன்னும் கூட அவங்க உன்னை கஷ்டப்படுத்திட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டு இப்படி ஒரு கஷ்டத்தை இங்கே அனுபவிக்கிறாளே என்னை தேடி வந்து அப்படின்னு சொல்லிட்டு சுசீலா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ யோசிக்கிறாங்க சுந்தரி, எப்படியாவது முரளி ஏதாவது ஒரு பிளான் போட்டு நம்மளை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடணும். நம்ம எப்படியாவது வீட்டுக்குள்ளே போயிடணும். இனிமேல் நம்ம இங்கே இருக்க முடியாது. இதுக்கும் மேலே நான் இங்கே இருந்தேன் கண்டிப்பாக எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். என்னால் இந்த அம்மா கிட்ட ஒரு நிமிஷம் கூட இனிமேல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தரி மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்ருக்காங்க. என்ன பண்ண போகிறான் அந்த முரளி? கண்டிப்பாக நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவானா? அவன் மட்டும் கூட்டிகிட்டு போட்டோம். அதுக்கப்புறம் இருக்க அந்த அபிக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிற அளவுக்கு செஞ்சுருப்பா. எல்லாரும் சேர்ந்து அங்கே சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் நான் மட்டும் இங்கே வேலை செஞ்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். விடமாட்டேன் அபி, விடமாட்டேன். கண்டிப்பாக உன்னை ஏதாவது பண்ணுவான் அபி, விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி யோசிக்கிறாங்க. ராகவ் எழுந்துக்கிறாரு. எழுந்துட்டு டிஃபன் எதுவுமே சாப்பிடவே இல்லை. அப்படியே ஆஃபீஸ் போகிறாரு. அப்படியே அபி பார்த்துட்ருக்காங்க. எதுவுமே பேசவே இல்லை. போயிட்டு வீட்டுக்கு வராரு. வந்தவுடனே அப்படியே கோவமாக இருக்கார். பயங்கரமாக கோவத்தோடு இருக்கார். என்னங்க, எதுக்காக நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க? நான் எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன் அந்த முரளிக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ராகவ் சொல்கிறாரு, நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட நீ சொல்லவே இல்லைல்ல. அந்த முரளியை உனக்கு கோயம்புத்தூர்லேருந்தே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாங்க தெரியுங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லவே இல்லையா அபி? எதுவுமே நீ சொல்லவே இல்லை. எப்படி உன்னால் இவ்வளோ பெரிய விஷயத்த மறைக்க முடிஞ்சது? நான் கூட நம்பிட்டேன், நீ நல்லவன் நான் நினச்சி நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே அப்படின்னு நினைக்கிறாரு. உன் மேலே நான் எவ்வளோ அன்பு வச்சுருந்தேன். வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு என்னோடய காதலை நான் உங்ககிட்ட சொல்லணும், சேர்ந்து வாழணும் அப்படிலாம் நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தேன். எதுவுமே இனிமேல் சொல்ல மாட்டேன், எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு அப்படியே மைண்ட் வாய்ஸில் மனசுக்குள்ளேயே அப்படின்னு நினைக்கிறாரு. இங்கே பாருங்கள், நான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்ல முடியலன்னா நான் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கலை அப்படின்னு அபி சொல்கிறாங்க. எதை நீ பெருசாக எடுத்துக்கல? கல்யாணம் வரைக்கும் போயிருக்கு, இது நீ பெருசு இல்லைன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு. இல்லைங்க, நான் அதை பற்றி எதுவும் யோசிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு அபி, பேசி மழுப்பாத, புரியுதா? நீ உன் மேலே தப்பு இருக்குது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அபியால் எதுவுமே பேசவே முடியல. அப்படியே அமைதியாக இருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னும் 4 மாதம் தான் நான் இங்கே இருக்கணும், அவ்வளோதானே. அதுக்கப்புறம் நானே வீட்டுக்கு போயிடுறேன், சரியா? இதுக்கு மேலே என்னை போட்டு இன்னும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காதீங்க. தயவு செய்து என்னை இதுக்கு மேலே எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க. ராகவுக்கு அப்படியே கோவமாக வருது, பயங்கரமாக கோவம் வருது. நீ வீட்டுக்கு போயிடுவேன்றதுல மட்டும்தானே உறுதியாக இருக்க. ஆனால் நான் உன் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ள எவ்வளோ ஆசைகளை வச்சிருந்தேன் தெரியுமா? நீ நல்லவன் நினச்சிட்டு, ஆனால் அது எல்லாமே சுக்கு நூறாக உடஞ்சிடுச்சு. என் மனசில் இருக்க வலி உனக்கு தெரியாது அபி, உனக்கு தெரியாது. சொல்லியும் என்னால் உனக்கு புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பயங்கரமாக அப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி அங்கேருந்து கோவமாக போகிறாங்க. பயங்கர கோவமாக வீட்டுக்கு போகிறாங்க. போகிற வழியில் அவங்க அப்பா ஃபோன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்னம்மா, நான் ஏதோ தெரியாமல் குடிச்சிட்டு ஏதோ வளரிட்டேன், என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாமல் சொல்லிட்டம்மா அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்லப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. இல்லைம்மா, நான் அந்த ஃபங்க்ஷன் வந்திருக்கவே கூடாது, நான் எப்படி குடிச்சேன்னு எனக்கு தெரியலம்மா, நான் ஜூஸ் தான் குடித்தேன், ஆனால் குடிச்சிருக்கம்மா, நான் எனக்கு ஒன்றுமே புரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இங்கே பாருமா, இனிமேல் நீ அங்கே எப்படிம்மா இருக்க போகிற? மாப்பிள்ளை உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருப்பாருமா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைப்பா, இல்லை, அவர் எதுவுமே தப்பாலாம் எடுத்துக்கவே இல்லைப்பா, கொஞ்சம் கோவமாக இருக்கார், அது 2-3 நாளில் சரியாயிடும், வேறு எதுவுமே இல்லைப்பா, நான் இங்கே சந்தோஷமாக தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாருமா, உனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீ அதை வெளியே காமிச்சிக்கவே மாட்டேன், எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே தான் வச்சுப்ப அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. இல்லைப்பா, இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், நான் இப்போ தான் பொட்டிக்கு போயிட்டுருக்கேன், அங்கே நிறைய வேலை இருக்குப்பா, அதனால தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, நீ என்னை தப்பாக நினச்சிக்காதம்மா, நான் வேணால் வந்து மாப்பிள்ளைகிட்ட பேசட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அப்பா சொல்கிறாரு. இல்லைப்பா, இல்லை, அப்படிலாம் ஒன்றும் பேச வேண்டாம், அவர் எதுவும் கோவலாம் படலை, கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. என்னை மன்னிச்சிட்டு அபி அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்லப்பா, நீங்கள் எத்தனை வாட்டி இதையே பேசுவீங்க, தெரியாமல் தானே பண்ணிட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே ஃபோனை கட் பண்ணுறாங்க. அங்கே வந்து பொட்டிக்கு போகிறாங்க. எப்பவும் போல் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு மாதிரி டல்லாக இருக்காங்க. அங்கே இருக்கவங்களாம் வந்து கேட்குறாங்க, என்னம்மா ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. இல்லையம்மா, நேற்று உன் மனசில் இருந்த அவ்வளோ சந்தோஷமாக இன்றைக்கி சுத்தமாக இல்லை, எங்களுக்கு உன்னை பார்த்தா தெரியும் அபி, உன் மனசில் என்ன கஷ்டம் இருக்குன்னு சொல்லி, ஏதாவது பிரச்சனையா, பெரிய பிரச்சனை ஏதாவதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் லைட்டாக தலை வலிக்குது, அவ்வளோதான். நேற்று பாட்டிக்கு பர்த்டே இல்லை, அந்த ஃபங்க்ஷனில் எனக்கு கொஞ்சம் தலைவலி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை, சரியாயிடும் ரெஸ்ட் எடுத்தால், கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் லீவ் போடாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க.
சரி அபி நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒர்க் பண்ணுறவங்களாம் சொல்கிறாங்க. சரிக்கா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. முரளி வீட்டில் யோசிக்கிறாரு, இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, ஆனால் அபி எப்பவும் போல் வேலைக்கு போகிறா, ஒன்றுமே புரியலையே, 2 பேருக்குள்ளே சண்டை வந்துதா இல்லையா, வந்திருக்கணுமே, அதுவும் ராகவுக்கு வெறியே வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே யோசிக்கிறாரு. அப்படியே பார்க்குறாரு. ஆனால் ராகவோட ஃபேஸ் பயங்கர கோவமாக தான் இருக்குது. சூப்பர், பிரச்சனை நடந்திருக்கு. ராகவோட ஃபேஸ் நல்ல கோவமாக தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 பேருக்குள்ளே நல்ல சண்டை வந்திருக்கு. அபியை வீட்டை விட்டு கண்டிப்பாக அந்த ராகவ அனுப்பிடுவான். இனிமேல் நம்ம கவலையே பட தேவையில்ல. எப்படியாவது அத்தையை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும். அத்தை வீட்டுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே மைண்ட் வைஸில் யோசிக்கிறாரு. அப்படியே உள்ளே போகிறாரு. அஞ்சலி கிட்ட பேசுகிறாரு. இல்லை, உங்கள் அத்தை இல்லாதது உனக்கு கொஞ்சம் வருத்தமா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க, எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. எப்படியாவது அவங்கள உள்ளே வர வைக்கணும். அது மட்டும் இல்லை, அவங்க பண்ணது தப்பு தானே, அனு மேலே இவ்வளோ பெரிய பழியை போட்டிருக்காங்களே அப்படின்னு அனு சொல்கிறாங்க. சரி, அதுக்காக என்ன பண்ணுறது அப்படின்னு